அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாறை மீனோட வகைகள் என்னென்ன பாறை மீன்கள் இருக்கு? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாறை மீனோட ஆரோக்கிய தன்மை என்ன? அதனோட சத்துக்கள் என்ன? அதனோட மருத்துவ குணங்கள் என்ன? அப்படின்றதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இது மூளைக்கு, எலும்புகளுக்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுல புரதச்சத்து, வைட்டமின் டிலாம் பார்த்தீங்கன்னா, பாறை மீன்ல அதிகமாவே இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த பாறை மீன் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன்ல பார்த்தீங்கன்னா, கால்சியம் மாத்திரை எல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல ஒமேகா 3 கொழுப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால பாறை மீனை எப்ப கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. இது எல்லா சீசன்லயுமே இந்த பாறை மீன்லாம் ரொம்ப கிடைக்கும். ஆனா இதோட விலை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பாறை மீன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வகையெல்லாம் இருக்கு. நெறைய பாறை மீன்லாம் இருக்கு. அதுல ஒரு 45 பாறை மீன் வகை இருக்கு. நம்ம சிம்பிளா ஒரு 15 பாறை மீனோட வகைகள் என்னென்ன? அதனுடைய ஆரோக்கியம் என்ன? மருத்துவ குணங்கள் என்ன? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க அது என்னென்ன பாறை மீனுன்றத பார்ப்போம். மொசப்பாறை, கண்ணாடி பாறை, கரிமூஞ்சி பாறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்னிப்பாறை, கொழும்பாறை, சப்ப கொழும்பாறை, அரப்பாறை, பருவப்பாறை, செம்பாறைன்னு சொல்லுவாங்க. இது மஞ்சள் பாறைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்டாங்கி பாறை, தேங்காய் பாறை, தோல் பாறை, சேமியா பாறை, அதுக்கப்புறம் மாமியா பாறைன்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பொன்னாம்பாறை. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. பொதுவாவே இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா, பாறைக்கு அடியில தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீன் மொத்த மீனுமே இந்த எல்லா மீனும் பாறை மீன் தான் நம்ம சொல்லி கேட்டு வாங்குவோம். வாங்கும்போது ஆமாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது மொசப்பாறைய பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். இந்த மொசப்பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன போட்ல அதிகமா கிடைக்காது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வவ்வால், வஞ்சர மீனெல்லாம் விட இந்த மீன் டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாவே சூப்பரா இருக்கும் இந்த மீன் டேஸ்ட்டு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கண்ணாடி பாறை மீன் தான் பார்க்க போறோம். இது கண்ணாடி பாறைன்னு சொல்லலாம், ஒட்டப்பாறை மீனுன்னு சொல்லலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா, எல்லா போட்லயுமே கிடைக்கும். சின்ன போட்டா இருந்தாலும் சரி, பெரிய போட்டா இருந்தாலும் சரி, எல்லா போட்லயும் கிடைக்கும். இந்த மீனோட ரேட் எவ்வளோ அதிகமா இருந்தாலும் சரி, இத வாங்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குன்ட்டு வியாபாரிகள் சொல்றாங்க. இந்த கண்ணாடி பாறை மீனை நம்ம சாப்பாட்டுக்கு சமையல்ல பயன்படுத்துறத விட டீ கடையில இந்த மீனை பயன்படுத்துறாங்களாம். அது என்னன்றதை பத்தி பார்த்தீங்கன்னா, இந்த மீன்ல தான் வடை செய்கிறாங்களாம். வடை செஞ்சு சாப்பிட்டா இதுல செம்ம டேஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்றேன். எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது கரைமுஞ்சி பாறை மீன் தான். இந்த மீனோட தசை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். இதனோட நடு முள்ளு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது இந்த முள்ளு. இத நீங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே குடுக்கலாம். நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீன் எப்போ கிடைச்சாலுமே நீங்க கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. ஆமாங்க, நல்லா இருக்கும் இந்த மீனு. அடுத்தது நம்ம பார்க்க போறது கன்னிப்பாறை மீன் தான். இந்த மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு ரேரான மீன்னா அது இந்த கன்னிப்பாறை மீன் தான் நம்ம சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது குழும்பாறை மீன் தான். குழும்பாறை மீன் இந்த மீன் ஆழ்கடல்ல தாங்க கிடைக்கும். இது ஒரு சில டைம்ல மட்டும்தாங்க கிடைக்கும் இந்த மீன். எப்ப கிடைச்சாலுமே இந்த மீனை நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது அரப்பாறை மீனை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுல புரத கொழுப்புகள், கார்போஹைட்ரேட் நிறைந்த ஒரு வகை மீன் அது இந்த மீனை சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா கானாங்கெழுத்தி, சங்கரா மீன் இந்த 2 மீன்ல இருக்க அமில கொழுப்புகள் இந்த ஒரே ஒரு பாறை மீன்ல, ஆராப்பாறை மீன்ல இருக்கு. அதனால இந்த மீன் நீங்க கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. இந்த மீன் பாத்தீங்கன்னா, இந்த மீன் தூண்டில்லயும் சரி, வலையிலயும் சரி அதிகமாவே கிடைக்கக்கூடிய ஒரு வகை மீன் இது. இந்த அரப்பாறை மீன்ல 2 இதுல இருக்கு இந்த அரப்பாறை மீனு. ஒண்ணு வெள்ளை மீனுன்னு சொல்லுவாங்க. கருப்பு பாறை மீனுன்னு சொல்லுவாங்க. இதுல கருப்பு பாறை மீன வாங்கி சாப்பிட வேணாம். அதுல அதோட சதை ரொம்ப ரஃப்பா இருக்கும். அவ்வளவா டேஸ்ட் இருக்காது. வெள்ளைப்பாறை மீன் வாங்கி சாப்பிட்டீங்க கிடைச்சதுன்னா வெள்ளைப்பாறை மீன் வாங்கி சாப்பிடுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாவே இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த மீனு. வறுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பருவப்பாறை மீனை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த மீன்ல புரத வைட்டமின் டி நல்ல கொழுப்புகள் உள்ள ஒரு வகை மீன் இந்த மீனுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது செம்பாறை மீன், மஞ்சள் பாறை மீன். மஞ்சள் பாறை மீன் தான் நீங்க எல்லாரும் ரொம்ப நிறையவே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மஞ்சள் பாறை மீன் தான் நிறைய சொல்லுவாங்க. ஆனா செம்பாறைன்றது அதுக்கு இன்னொரு பேரும் ஒண்ணு இருக்கு. இந்த மீன் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகை மீன் இது. இந்த மீன்ல பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் அதிகமாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மீன்ல தூண்டில்ல ரொம்ப அதிகமாவே கிடைக்கும்.
இந்த பாறை மீனை நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. அடுத்ததா நம்ம வந்து பார்க்க போறது கண்டாங்கி பாறை மீனை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த பாறை மீன் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி நிறைந்த ஒரு மீனுன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து கண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு மீன்னா இந்த மீன் தாங்க. அடுத்ததா நம்ம வந்து பார்க்க போறது தேங்காய் பாறை மீன் தாங்க. இந்த தேங்காய் பாறை மீனோட ருசி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ருசி வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும் இந்த தேங்காய் பாறை மீன்ல. தேங்காய் பாறை மீன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஸ்துமா போன்ற நோய்கள தடுக்கிறதுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேங்காய் பாறை மீனோட விலை வந்து ரொம்ப குறைவா தாங்க இருக்கும். அதனால நீங்க இந்த மீன் கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. அடுத்ததா வந்து தோல் பாறை மீனை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த பாறை மீனோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாவே தான் இருக்கும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட தோல் வந்து ரொம்ப ரஃபா இருக்கிறதுனால இந்த மீன் டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது. இது வந்து கருவாட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கும். நீங்க இதை வந்து கருவாடு தொக்கு பண்ணி சாப்பிட்டாலும் சரி, அதை நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலுமே இது கருவாடுக்கு மட்டும்தான் இந்த மீன் வந்து நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறது பொன்னாம்பாறை மீனை பத்தி தாங்க பார்க்க போறோம். பொன்னாம்பாறை மீனையும் கும்லா பாறை மீனையும் ஒண்ணா பார்த்தோன்னா நம்மளுக்கு எது வந்து பொன்னாம்பாறை மீனுன்றது நம்மளுக்கு தெரியாது. அதாவது ஒரு சிலருக்கு தெரியாதவங்க வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தெரியாது. இத வந்து கும்லா பாறை மீன்னா வந்து அதில வால்ல வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர்ல இருக்கும். அது பொன்னாம்பாறை மீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர்ல இருக்கும். அத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த பாறை மீனை வந்து பொரிச்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்குங்க. நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போறது மாமியா பாறை மீனை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த மீன் பேரே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீன் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. போட்ல இருந்து எடுத்துன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த மீன வந்து போட்ல இருக்கவங்களே எடுத்துப்பாங்களாம். எத்தன பேர் போறாங்களோ, அத்தன பேரும் அந்த மீன் எடுத்துப்பாங்களாம். ஏன்னா, இந்த மீன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர்ன்னு சொல்றாங்க. அதனால தான். இந்த மாமியா பாறை மீனோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம அல்டிமேட்டா இருக்குமா. அதனால தான் புது மாப்பிள்ளைக்கு வந்து இந்த மீன வந்து கண்டிப்பா வாங்கி செஞ்சு போடுவாங்க. இந்த மீன் பேரை கேட்ட உடனேமே உங்களுக்கு சிரிப்பா இருந்திருக்கும். அதனால இந்த மீன் கண்டிப்பா வாங்கி கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்ததா இப்ப நம்ம வந்து பார்க்க போறது சேமியா பாறை மீனை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்ப பார்க்கலாம். இந்த சேமியா பாறை மீனோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே பாறை மீன் தோல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப்பா தான் இருக்கும். ஆனா இதோட கறி வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கும். அப்படியே ஸ்லைஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கும். பார்க்கும்போதே கறிலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இந்த எப்பவுமே மீனோட முட்டை வந்து கிடைச்சதுன்னா, கண்டிப்பா வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப குடுங்க. அது ரொம்ப நல்லது மீன் முட்டைலாம். கண்டிப்பா செஞ்சு குடுங்க. இந்த மீன்லாம் வந்து கிடைச்சதுன்னா, கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா, இந்த மீன்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா, இந்த மீன்லாம் எப்ப கிடைச்சாலுமே நீங்க பார்த்தாலுமே கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. நண்பர்களே, இதுவரைக்கும் பாறை மீன பத்தி கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, நன்றி நண்பர்களே.